இந்த மாதிரியான நபர்கள்கிட்டேருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும், நம்ம தள்ளி இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னா என்ன மாதிரியான ஆட்கள்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும்? எங்கே சிரிப்போம், எங்கே அழுவோம், எங்கே யோசிப்போம், எங்கே சிந்திப்போம் மட்டும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பான். அதை வச்சு தான் நம்ம என்ன சொன்னாலும் ஒருவே நம்மளுக்கு தேவையில்லை. எவ்வளோ பேர் இருக்கான், 4 பேர் போனால் 4 பேர் வருவான். என்ன சொல்கிறது, வெளியால் கூட அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். கூட இருந்தப்போ அண்ணனாலும் சரி தம்பியாக செய்கிறான், உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறான், உங்களுக்கு பின்னாடி பள்ளம் தோன்றான்னு தெரிஞ்சிட்டாலே அவங்ககிட்ட நீங்கள் விலகிடுங்க. 100ல் 1 இல்லை, அவனை 1000ல் 1 கூட நீங்கள் யோசிக்காதீங்க, அவனை பற்றி பேசாதீங்க, அவனை பற்றி நினைக்காதீங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பே வராது. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்றைக்கான டாபிக் என்னென்னா, நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள், பொதுமக்களுக்கான அவேர்னஸான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. நிறைய பேர் உங்களுடைய பதிவுகளை பார்த்து நல்லா இருக்குது, நீங்கள் நல்ல கருத்துக்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கு அப்ரிஷியேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பேசணுன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நபர்கள்கிட்டேருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும், நம்ம தள்ளி இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னா என்ன மாதிரியான ஆட்கள்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது? இந்த மாதிரினா எந்த மாதிரி தான் அது? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன உங்கள் பாணியில் சொன்னால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல ஒருத்தங்கிட்ட தள்ளி இருக்கணும்னு நினச்சோன்னா, காக்கா பிடிக்கிறவங்ககிட்ட தள்ளி இருக்கணும். கரெக்ட். யார்கிட்ட தள்ளி இருக்கணும்? யாரெல்லாம் காக்கா பிடிக்கிறாங்களோ அவங்க. காக்கா நம்ம சொல்கிறதுக்குலாம் அச்சா சார், ஆமாம் சார், அச்சா சார், ஓகே சார், டிகே சார்ன்றா பார்த்தீங்களா, அவங்கிட்டந்தான் முதல்ல நீங்கள் தள்ளி இருக்கணும். கரெக்ட். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, மூஞ்சுக்கு நேராக எவன் ஒருத்தவங்களை திட்டி பேசுகிறானோ அவன் தான் ரொம்ப நல்லவன். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கணவனாகட்டும் மனைவியாகட்டும். மூஞ்சிக்கு நேரம் எவன் நீங்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டுறானோ ஏங்க நீங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனை நீங்கள் கிட்ட வச்சுக்கணும். நீங்கள் எது தப்பே பண்ணாலும் சூப்பர் பை சார் நல்லதுங்கன்றான் பார்த்தீங்கன்னா, அவனை கிட்ட இல்லை, தூரம் இல்லை, சேர்க்கவே கூடாது. முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நீங்கள் கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளை பற்றி ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ச்சு பை இன்ச்சாக அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். நம்ம எங்கே சிரிப்போம், எங்கே அழுவோம், எங்கே யோசிப்போம், எங்கே சிந்திப்போம் மட்டும் அவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பான். அதை வச்சு தான் நம்ம என்ன சொன்னாலும் ஆமாசாமி போடுறது. இந்த ஆமாசாமி போடுறவன் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணியே தீருவான், மிஸ்ஸே ஆகாது. இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கம்பல்சரி பண்ணிவிடுவாங்க. இந்த ஆமாசாமி போடுறவங்கிட்டேருந்து முதல்ல தள்ளி இருக்கணும், அவனை தள்ளி வச்சிடணும். புரியுதுங்களா? ரெண்டாவது, இந்த ஒரு வீட்டு விஷயத்தை, உங்கள் வீட்டு விஷயத்தை உங்களை பற்றி இன்னொரு குடும்பத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு உங்கள் தட்டில் ஹோல்ஸு போடுறேன்னு அந்த மாதிரி உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு உங்கள் விஷயத்தை வீட்டில் இன்னொரு வீட்டில் பேசுகிறான்னா, அவன் மறுநாள் வந்தான் உங்கள் வீட்டுக்குன்னா, அவன் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி அப்பா சித்தப்பா எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவே தாழ்னு கட் பண்ணிடணும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, என்றைக்கு இருந்தாலும் அது ரிஸ்க்குமா. அப்படிப்பட்ட உறவே நம்மளுக்கு தேவையில்லை. எவ்வளோ பேர் இருக்கான், 4 பேர் போனால் 4 பேர் வருவான். என்ன சொல்கிறது, வெளியால் கூட அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். கூட இருந்தப்போ அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்னா, திருப்பி நம்மளுக்கு சூனியம் வைக்கணும், அவனை ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும், பைத்தியக்காரனை வைக்கணும், அவனை மென்டல் ஆக்கணும், எந்த அவசியமும் தேவையில்லை. அவனை இருந்து நீங்கள் தள்ளி இருந்தாலே போதும். துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கெட்டது செய்கிறான், உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறான், உங்களுக்கு பின்னாடி பள்ளம் தோன்றான்னு தெரிஞ்சிட்டாலே அவங்ககிட்ட நீங்கள் விலகிடுங்க. அவங்க 100ல் 1 இல்லை, அவனை 1000ல் 1 கூட நீங்கள் யோசிக்காதீங்க, அவனை பற்றி பேசாதீங்க, அவனை பற்றி நினைக்காதீங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பே வராது. அவனை கூடயே நீங்கள் வச்சுக்கிட்டு குத்துது கூடாது இந்த மாதிரி அவனை கூடயே வச்சுக்கிட்டே இருந்தால் தான் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அவன் ஒன்று போக ஒன்று போன ஒன்று நம்மளுக்கு பின்னாடி பள்ளம் தோண்டிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்பி நம்மளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறவனை வச்சுக்கக்கூடாது. 2 புரியுதுங்களா? 3வது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எங்கேயும் சொல்கிறோம், பேர் சொல்ல விரும்பலை, ஒரு ஜென்ஸை, ஒரு கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறோம் அப்படின்னா, எவ்வளோ டியர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்தே பழகி இருந்தாலும் சரி, வீட்டில் மட்டும் இன்னொரு ஆளை வீட்டில் சேர்க்கக்கூடாது. இதுதான் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். இல்லை என் மனைவி மேலே நம்பிக்கை இருக்குது, என் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை இருக்குன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரே மாதிரி என்றைக்குமே இருக்காது. என்றைக்குமே காற்று பக்கமே அடிச்சுக்கிட்டு இருக்காது. புரியுதுங்களா? இதனால் இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் எப்படி சொல்கிறான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. மக்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொச்சப்படுத்தலை.
நான் எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்ல, யாரும் கெட்டவங்கன்னு சொல்ல, சில பேர்கிட்ட தள்ளி இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து என் ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு நான் ஒரு 50 பேர் 60 பேர் பார்க்குறேன்னா ஒரு 2 பேராவது ஃப்ரெண்ட்ஷிப்பால் பாதிக்கப்பட்டவங்க வராங்க. அதை கேட்கும்போது எனக்கே காதில் புழு வந்துடும் போது சீரியஸாக சொல்கிறேன். சார் தம்பி வயசு சார் அவனுக்கு, தம்பின்னு பழகினா சார், பார்த்தா ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டான்றாங்க. என்ன சொல்வீங்க? அண்ணன்னு சொல்லிட்டு பழகின அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக வீட்டை விட்டு போயிட்டாங்கன்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு காரணம் என்ன? ஒரு பொண்ணு வீட்டை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருக்குன்னா நீ தொல்லை கொடுத்த பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல நீ வீட்டில் சேர்த்து தான் இந்த தப்பு நடந்தது. எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி வாசலுக்கு வெளியில் இருக்கணும். புரியுதுங்களா? நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் 4 விஷயம் நல்லது நடக்கட்டும், 4 விஷயம் கெட்டது நடக்கட்டும், நான் ஃப்ரெண்ட்ஸு கான்செப்ட்டுக்கே வரல. வீட்டுக்கு கூப்பிட்டு வராதிங்க. வீட்டில் தங்கச்சி இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவே இருந்தாலும் சரி, அண்ணனா வெளியே ஆளுக்கான எவ்வளோ டியர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பண்ணுறீங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகலாம், உங்கள் வீட்டுக்கு அவங்க வரலாம், குடும்பத்தோடு வரலாம், குடும்பத்தோடு போகலாம், அது தப்பாகாது. சிங்கிளாக வர்றது, இங்கே சாப்பிட்றது, இங்கே ஸ்டே பண்ணுறது, தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது முக்கியமானது. என்னை ஃப்ரெண்ட்ஸாக இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸில் பேசினாலும் கவலை இல்லை. ஆனால் ஏன்னா இதில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. குடும்பமே சின்ன பின்னமாக ஆகிடுது. என்ன ஆகுதுன்னா திருப்பி அவன் ஆப்போசிட்டால் வந்து அவனை விட மாட்டான், அவனை இது செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு இவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே கூட்டு வந்ததால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்கள். அதான் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த நான் என்ன சொல்கிறது, கூட எங்கள் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், எந்த பையனாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட் இருக்குது. எங்கெங்கே யாரை வைக்கணுமோ அங்கே வச்சிங்கன்னா நாளை உங்கள் குடும்பத்தை யாரும் கெடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது முக்கியமானது. யாரும் கெடுக்கணுன்ற எண்ணத்தில் வர்றது இல்லைம்மா. எவனை பிறக்கும்போது கெட்டவனா பிறக்கிறதில்ல, எவ்வளோ கெட்டவெல்லாம் பிறக்கிறதில்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவனை மாறிடுது. அந்த மாதிரி இந்த விஷயம் சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றிடும். புரியுதுங்களா? என்ன சொல்லுவேன், பஞ்ச நீர் இப்போ தான் பற்றிக்கொண்ட மாதிரி எப்போ பற்றிக்கொன்னே சொல்ல முடியாது. நீ கொஞ்சம் அங்கே லூஸில் விட்டோன்னா இங்கே டைட் ஆகிடும், முடிஞ்சிச்சு ஜோலி, சுவாகா தான் அப்புறமா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் நான் ஒருத்தட்ட காசு வாங்கினேன், இது முக்கியமான விஷயம். ஒருத்தங்க பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் கடமே வாங்கக்கூடாது. அதுக்கு மீறி நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அந்த நபரை வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் பேசணும். உங்களுக்கு கடன் கொடுத்தவனே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு நடு வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசக்கூடாது. அது அசலாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் தரணுமா, இறங்கி போங்க, ரோட்டில் நின்று கூட பேசுங்க, இல்லை அவன் வீட்டுக்கு போய் பேசுங்க, இல்லை அவரோட ஆஃபீஸுக்கு போய் பேசுங்க. கடன் கொடுத்தவன நடு வீட்டில் வந்து பேசுனீங்கன்னா அதுவும் விபத்தில் தான் முடியும். எண்ணங்கள் மாறும், பழக்கங்கள் மாறும், எல்லாமே மாறிடும். ஸோ இதனால் நிறைய குடும்பம் கெட்டு சீரடைஞ்சு போய் சுற்றுதுமா. ஒரு பெண்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் நான், பெண்கள் தான் என் சப்போர்ட்டு என்றைக்குமே. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, வெளில சொல்ல முடியல, கேட்டால் கடன். ஒரு சிம்பிளாக ஒரு லைஃப்பில் ஒரு நடந்தது, பேர் சொல்லல, ஊரும் சொல்ல மாட்டேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு அந்த அம்மா வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர்கிட்ட கைமாற்ற ஒரு அமௌண்ட்டு வாங்கினாங்க, ஒரு தொகை வாங்கினாங்க. அந்த தொகை பார்த்திங்கன்னா போக பார்த்திங்கன்னா வாங்கினவன் வந்து இவங்கள ஏமாற்றிட்டான். ஆனால் இவங்களால் வந்து வாங்கி கொடுத்த இடத்துலையும் சொல்ல முடியல, வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்ல முடியல, பெற்றவங்ககிட்டையும் சொல்ல முடியல, கட்டினவங்ககிட்டையும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்தவன் அவங்கள பிடிச்சி டைட் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே அவனுக்கு முழுசாக கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அவங்க லைஃபே வந்து அப்படியே டோட்டலாக அவனுக்காக கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்தது இல்லாமல் அவங்களுக்கு யூஸ் பண்ணது இல்லாமல் அந்த கடத்துக்கு மேலே கடன் ஏற்றி இவங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சது எல்லாமே அங்கே தான் போயிட்டுருக்கு. இப்போது அவங்க எங்கெங்கெல்லாம் லாக் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயத்துலலாம் லாக் பண்ணி விட்டான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு பெண்களுக்கு உங்களுக்கு என்ன கடமை கொடுத்ததோ உங்களுக்கு கடமைகள் இருக்குது, முக்கியமான அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். தேவையில்லாத விஷயத்தில் மூக்கில் நினைக்கக்கூடாது, வெளியால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. கடன்காரனாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 10 அடி வெளியில் இருக்கணும். இதெல்லாமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பம், அவங்க கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழலாம். நிச்சயமாக ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே அற்புதம். ஏன்னா நிறைய பெண்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இது ஒரு அற்புத தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.